எனக்கு 37 வயசாயிடுச்சுங்க. ஏறக்குறைய 40 வயசை தொடப்போகுது. ஆனால் எனக்கு இப்போவே கை, கால், முகம், கழுத்து இந்த இடங்கள்லாம் அதிகமாக சுருக்கம் தெரியுது. பார்க்குறதுக்கு அதிக ஏஜான மாதிரி நான் தெரிகிறேன். அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த க்ரீமை மட்டும் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் 10-15 வயசு குறைஞ்சி ரொம்ப அழகாக, இளமையாக, சூப்பராக தெரிவிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே தெரியும், சுண்டல். அதாவது இது வந்து வெள்ளை சுண்டல், அதுதான் நம்ம எடுத்திருக்கோம். நீங்கள் கருப்பு சுண்டல் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கங்களை நல்லா நீக்கி ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணி தருங்க. அவ்வளோ சூப்பராக க்ளோவாக மாற்றி தரக்கூடிய பொருள் தான் இது. அதுதான் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி நான் ஊற வச்சு எடுத்த சுண்டல் தான் இது, வெள்ளை சுண்டல். பாருங்கள் எப்படி எடுத்துருக்கோம், நல்லா ஊறி இருக்குது. இந்த மாதிரி நசுக்கும் பொழுது உடஞ்சி வரணும் ரெண்டாக, அந்த மாதிரி நம்ம இதை எடுத்துக்குவோம். பாருங்கள் எப்படி வந்துருக்குன்ட்டு. நசுக்கும் பொழுது உடையணும், கண்டிப்பாக உடையணும். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து இது ரிசல்ட் கொடுக்கும், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுண்டல் இப்படியே வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் தாராளமாக வெள்ளை எள்ளு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன். இப்போ இந்த எள்ளு கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தக்காளி பழம். ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஃபேஸுக்கு டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். உடனே உங்கள் ஃபேஸில் ரிசல்ட் தரத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு தான் தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதில் வந்து முழு தக்காளி பழம் நமக்கு வேணாம், ஒரு ஆஃப் மட்டும் இந்த தக்காளி பழம் எடுத்துக்கலாம். இப்போ ஆஃப் தக்காளி பழம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அதனால தான் நம்ம இதில் தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்படி தான் நமக்கு அரைப்பட்டு வரும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது இந்த கொண்டக்கடலை. இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு ஊற வச்சுருந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதனால் அந்த தண்ணியை சேர்த்து நம்ம ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்ததை நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது, அதனால் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்கு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லா. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுலில் நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் மட்டும் நமக்கு தேவைங்க. வேறு எதுவுமே நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற அவசியமே இல்லை. இந்த ஜூஸை மட்டுமே உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறும். நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்க்கும் பொழுது இந்த அதாவது இதனுடைய கலர் வந்து கொஞ்சம் நமக்கு ஒயிட்டாக தெரியும். நம்ம கருப்பு எள்ளு சேர்த்ததுனால இந்த மாதிரி ஒரு டார்க்காக கொஞ்சம் பிளாக்காக தெரியுது. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஜூஸ் நல்லா கிடைக்கும். இதை நீங்கள் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து க்ரீமாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சக்கை இருக்குது. இது நமக்கு தேவையே இல்லைங்க. இதை வந்து ஸ்க்ரப்பராக கூட உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மட்டுமே போதும் உங்கள் ஃபேஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் தாராளமாக இதை மட்டும் எடுத்து ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லி இதை வந்து யூஸ் பண்ணலாம். எந்த விதமான சைட் எஃபெக்டும் இல்லை. ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு க்ரீம் மாதிரி எடுக்க போகிறோம். அடுப்பில் வச்சு நம்ம சூடுபடுத்தினோம்னா நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். அப்போ நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக மாறும். நம்ம ஆல்ரெடி வந்து கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதாவது சுண்டல், அது சேர்த்துருக்கிறதுனால நமக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக மாறி வரும். வேறு எதுவுமே நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு, கோதுமை மாவு எதுவுமே சேர்க்க வேண்டாம், சேர்க்கவும் இல்லை. கொஞ்சம் ஃப்ளேமை வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி மாறி வந்துட்டு. நல்லா திக்காக மாறுது பாருங்கள்.
இதை நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணலாங்க. அந்த மாதிரி ஒரு க்ரீம் தான் இது. நிறைய எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்றதுலாம் இல்லை. லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் மாதிரி சூப்பராக பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கலர் இப்படி தான் இருக்கும். என்னடா இப்படி இருக்கேன்னு நினைக்காதீங்க. செம்ம சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதில் சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஃபேஸுக்கானது தான். ஃபேஸை நல்லா வந்து கிளன்ஸ் பண்ணி தரும், பிரைட்டனாக மாற்றி கொடுக்கும். ஆயில் ஸ்கின் இருந்தால் அதை நல்லா போய் கண்ட்ரோல் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கோங்க. நல்லா யங்காகவும் மாற்றி கொடுக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. அப்படியே நம்ம பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவே பாருங்கள் செம்ம க்ரீமியாக இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கெட்டு போகாமல் இருக்கணும்ல இந்த க்ரீம். அதனால நம்ம ஒரு 2 பொருளை மட்டும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சேஞ்சே ஆகாதுங்க, அப்படியே இருக்கும். செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே இருக்கட்டும், சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறது ஹனி தாங்க. ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்ததுன்னா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது, நான் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஹோம்மேடாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. இதில் இன்னும் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, நமக்கு செம்மையான சூப்பரான ஒரு அருமையான கன்சிஸ்டன்சியில் எக்ஸலண்ட்டான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை வந்து நான் என் ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி ரிசல்ட்டு காட்ட போகிறேன். இப்போ நம்ம ஃபேஸை வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரப் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது இந்த ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நல்லா ஒரு மசாஜ் மாதிரி ஸ்க்ரப் கொடுத்துக்கலாம் தாராளமாக. இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். என் ஃபேஸ் பாருங்கள், செம்ம டல்லாக இருக்குங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது, டேனாக இருக்குது. இதெல்லாம் வெளியில் அழைச்சால் போனது வந்ததுனால செம்ம மோசமாக இருக்குது ஃபேஸு. அதுமாதிரி ரொம்ப ஆயில் அதிகமாக செக்ரிஷன் ஆகுது. என் ஐப்ரோ நல்லாவே திக்காக வந்திருக்கு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐப்ரோக்கான சொல்யூஷன் என்ன, நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அது எந்த மாற்றமே இல்லை. வீடியோவை நான் போட போகிறேன். இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே உங்களுக்கு செம்மையாக ஐப்ரோ வந்து க்ரோ ஆகும். கவலையே படாதீங்க. நான் மறுபடியும் அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உனக்கு வந்து இந்த ஐப்ரோவை பற்றி சொல்கிறது இந்த வீடியோவில் தேவையா அப்படின்ட்டு. அதாவது எனக்கு கிடைச்ச ரிசல்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்க தான் விரும்புகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்காக தப்பாக நினச்சிக்க வேண்டாம், தப்பாகவும் பேச வேண்டாம். அப்படி நான் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க தயவு செஞ்சு. ஏன்னா எவ்வளோ பேர் என்னையோட ஃபீல் பண்ணுவீங்க ஐப்ரோ இல்லைன்ட்டு. அதுக்காக தான் நான் சொன்னேன். கண்டிப்பாக உங்களுக்கு செம்ம வீடியோ வரப்போது, பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த க்ரீம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ரொம்ப டேனாக டல்லாக பாருங்கள் எப்படி இருக்குங்களா, கருப்பாக தெரியுது. இப்போ நம்ம ஒரு தக்காளி பழம் எடுத்தோம், அதில் ஆஃப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம், பாக்கி ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த தக்காளி பழத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த க்ரீம், ஏன்னா லைட்டாக ஒரு ஸ்க்ரப் ஒரு கொடுத்துக்கலாம் அப்படின்னு தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த தக்காளி பழத்தில் நம்ம இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸில் நல்லா ஒரு ஸ்க்ரப் கொடுத்துக்கலாம். இப்படி ஸ்க்ரப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணும்போது சூப்பர் டூப்பர் உங்களுக்கு ரிசல்ட் வருங்க. அதிகமாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலர் பண்ணுறீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு சிலர் வந்து வேடாக அந்த மாதிரி பேசுகிறீங்க. எல்லாரும் ஒரு காலத்தில் வயசாக தான் செய்யும், எல்லாத்துக்குமே எல்லாரும் கிளவியாக தான் செய்வாங்க. நம்ம மட்டும் அப்படியே இருக்க போகிறது கிடையாதுங்க. அதை முதல்ல நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி தப்பாவோ அடுத்தவங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க தயவு செஞ்சு. உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது, ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க. பரவாயில்ல, நான் அதை பெருசாக அவங்க எடுத்துக்கல, அதை நான் காமெடியாக எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் கொடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம க்ரீமை தொட்டு தானே இந்த மாதிரி ஸ்க்ரப் கொடுத்துக்கிறோம். இப்போ கையில் நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு பாருங்கள், ஸ்க்ரப் கொடுத்தோன்னே ஃபேஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தொடச்சிக்கலாம்.
இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ண உங்களுக்கு டைம் இல்லை முடியல அப்படின்னா தாராளமாக டேரெக்டாக நீங்கள் க்ரீமை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை வந்து ஃபுல்லாக எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே 10 மாதிரி போடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. கொஞ்சமாக அதை பாருங்கள், போதுங்க, இது மட்டுமே போதும். நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்க்ரப் பண்ணோடனே ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் ஃபேஸ் எப்படி மாறுது அப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும், ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜென்டலாக ஸ்க்ரப், அதாவது க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஜென்டலாக கொடுங்க போதும். ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குது. 10 மினிட்ஸ் மட்டும் விட்டு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் ஃபேஸ் பாருங்கள். நான் வாஷ் பண்ணலங்க பாருங்கள், அப்படியே இருக்குது. ஆனால் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நான் சொன்னது பொய்யெல்லாம் இல்லை, உண்மைங்க. ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு ஃபேஸை காட்டுறேன். 10 நிமிஷம் நம்ம விட்டோம் இல்லையா, அதனால தான் உங்கள்கிட்ட இப்படி காட்டிட்டு போய் நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டேன். ஒவ்வொரு வீடியோலையும் இப்படி தான் நான் ஃபேஸை வந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு நான் காட்டுறேன். ஒரு சிலர் நம்புறீங்க, ஒரு சிலர் நம்ப மாட்டேன்றீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது ஃபேஸு. நம்ம யூஸ் பண்ணுற பொருள்கள் அத்தனையும் நமக்கு 100% சூப்பராக ரிசல்ட் தருதுங்க. பாருங்கள் இவ்வளோ ப்ரைட்டாக மாற்றிருக்கு. சூப்பராக இருக்குல்ல. ஃபேஸ் நல்லாவே டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாற்றிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் வந்து சீக்கிரம் வந்து சுருங்காது, நமக்கு ஏஜ் ஆன மாதிரியே தெரியாதுங்க. கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணுங்கள். 1 வீக் மட்டும் நீங்கள் டெய்லி தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி சாஃப்டாக ஸ்மூத்தாக சுருக்கங்கள்லாம் இல்லாமல் டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி மங்கெல்லாம் போய் க்ளீன் அண்ட் கிளியரான ஸ்கின்னாக உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ. பாய். நெக்ஸ்ட் புதிய வீடியோ பார்க்கலாம். டாட்டா. சி யூ. பாய்.